நம்ம எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்கு மொபைலு. அந்த மொபைலுக்குள்ள கூகுள் மேப் இருக்கு. நம்ம கூகுள் மேப் போட்டு, நம்ம எங்க போணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு கரெக்ட்டா போய் சேர்ந்துருவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில கூகுள் மேப் வந்து இல்லைன்னா, பல பேரோட வாழ்வாதாரம் என்ன ஆகுன்றது தெரியல. குறிப்பா வந்து பார்த்தோம்னா, இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க, இந்த அமேசான் டெலிவரி பண்றவங்க, எல்லாரோட வாழ்க்கையிலயும் இந்த 10 விரல் வந்துட்டு எப்படி இந்த கைக்கு வந்து தேவையோ, அதே மாரி மொபைல் இருக்கக்கூடிய ஆப்ல வந்துட்டு இந்த கூகுள் மேப்ன்றது ரொம்ப தேவை. அதையும் தாண்டி நெறைய இடங்கள் வந்துட்டு இந்த உலகத்துல ரொம்ப மர்மமா வந்து பார்க்கப்படுது. இந்த மர்மமான இடங்கள் எல்லாமே வந்து கூகுள் மேப்லயே வந்து கிடையாது. நம்ம வந்து ரூட் போட்டா கூட, அந்த ரூட் வந்து கூகுள் மேப்ல வந்து காட்ட மாட்டேங்குது. இந்த மாரியான மர்மமான இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும், அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமும் வந்து கிடையாது. இந்த மாரியான இடங்கள் எல்லாமே வந்து ஏன் உருவாச்சு? எதனால உருவாச்சு? இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா, யாராலயும் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான இடமாவே வந்து பார்க்கப்படுது. அது என்னென்ன இடங்கள்ன்றது இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மொத்தம் 10 விதமான மர்மமான இடங்கள் வந்து இருக்கு. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டா வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, காடுகளை வளர்த்து பத்மஸ்ரீ பெற்ற ஒரு இந்தியர்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண நபர் வந்து யாருன்னு வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்க எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஆகாஷ். வெல்கம் டு பேன்தம் ஐஸ்லாண்ட். ஆஸ்திரேலியால 1700 அந்த காலகட்டத்தில வந்துட்டு இந்த கப்பல் பயணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ்லாண்ட் தான் இந்த பேன்தம் ஐஸ்லாண்ட். இந்த பேன்தம் ஐஸ்லாண்டுக்கு இன்னொரு பேர் வந்து குடுக்குறாங்க. அது இன்னொரு பேர் வந்து சாண்டி ஐஸ்லாண்டுன்னு வந்து சொல்லப்படுது. அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இந்த கப்பல் பயணம் பண்றவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தீவ வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த 1700 அந்த காலகட்டத்தில இந்த கப்பல்ல பயணம் பண்ணவங்க பாருங்க, இந்த கேப்டன்கள் எல்லாருமே, அந்த கேப்டன்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த தீவு இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில அந்த பேப்பரைஸ்டு இருக்கக்கூடிய மேப்ல வந்துட்டு, அந்த மேப்ல வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த தீவு இந்த வழியா போனீங்கன்னா, இந்த தீவ வந்து நீங்க சென்றடையலாம்ன்னு சொல்லிட்டு, ஒரு ரூட்டிங் மேப்ப வந்து அவங்க வந்து டிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காலங்கள் மாற மாற இந்த மேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காலகட்டத்துக்கு ஏத்த மாரி எவல்யூஷன் ஆயிட்டே வந்தது. இந்த மேப் வந்து எப்படி வந்து பேப்பரைஸ்டா இருக்கோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில வந்து டிஜிட்டல் மேப்பா, அதாவது கூகுள் மேப்பா வந்து மாறியிருக்கு. இந்த கூகுள் மேப்பா இருக்கிற வரைக்கும் இந்த பேன்தம் ஐஸ்லாண்ட் தீவுக்கான இந்த வழிய வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு டீம் வந்துட்டு, சரி வாங்க இந்த இந்தியானா ஜோன்ஸ் படத்துல வந்துட்டு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க பாருங்களா, மிகப்பெரிய ஒரு மர்மமான தீவுக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த மாரி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட டீம் வந்துட்டு இந்த பேன்தம் ஐஸ்லாண்டுக்கு போய் நம்ம போய் வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து கிளம்பியிருக்காங்க. கிளம்பி அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இந்த இடத்துல இந்த ஐஸ்லாண்டு இருந்ததுக்கான அடையாளமே வந்து சுத்தமா இல்ல. இந்த ஐஸ்லாண்டு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மர்மமா அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல. அந்த இடத்துல அந்த ஐஸ்லாண்ட் வந்து இல்லாததுனால போன டீம் எல்லாருமே வந்து என்ன ஆனாங்கன்னா, திரும்பி அவங்க இடத்துக்கே வந்து வந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் இந்த பேன்தம் ஐஸ்லாண்ட் தீவுக்கு வந்து என்ன ஆச்சு, எதனால வந்து காணாம போச்சுன்னு சொல்லிட்டு யாராலயும் அதுக்கு உண்டான ரீசன் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. என்னதான் வந்து கூகுள் மேப்ல இந்த மர்மமான இடங்கள் வந்து தெரிஞ்சாலும், அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த தீவே வந்து சுத்தமா இல்லன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும், ஒரு மர்மத்தையும் வந்து ஏற்படுத்துது. நாஸ்கா லைன்ஸ் தெற்கு பகுதியில பெருன்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல, பெரு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால வந்து இருக்கு. இந்த பெருன்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நிலப்பகுதியில வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிராயிங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாஸ்கா லைன்ஸ் சம்மந்தமா ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து குடுக்குறேன். போய் தாராளமா அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலிங்கா அந்த நாஸ்கா லைன்ஸ பத்தி அந்த வீடியோல வந்து நான் பேசியிருக்கேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தா நிலப்பரப்புல வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரைபடங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான வரைபடங்கள்னா, குரங்கு வரைபடம், சிலந்தி வரைபடம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மரங்கள், பூக்கள், முக்கோணம், சதுரம், இந்த மாரியான ஒரு வரைபடங்கள் எல்லாமே வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு டிராயிங்க கொண்டு வந்து ஒரு டிராயிங்க்கும் இன்னொரு டிராயிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அந்த மாரியான வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய்ஜான்டிக்கா உள்ள ஒரு டிராயிங்க வந்துட்டு நிலப்பரப்புல வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இந்த நிலப்பரப்புல வந்து நடந்து போம்போது எல்லாருக்குமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு மண் ரோடு மாரியும், ஒரு லைன்ஸ் மாரியும் தான் வந்து தெரியும். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலாயிரம் கிலோமீட்டர் ஹைட்லேருந்து பார்க்கும்போது தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரைபடம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழிச்சு தான் இந்த வரைபடங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த நாஸ்கா லைன்ஸ் வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரைபடம் வந்து யார் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கோட்பாடுகள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு நாஸ்கா இன மக்கள் வந்து வாழ்ந்ததாகவும் அவங்க தான் வந்து இந்த டிராயிங்கை வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து சொல்லப்படுது. இன்னொரு தியரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஏலியன் எல்லாம் வந்து பூமிக்கு வந்து போகுது. அந்த ஏலியன் வந்து போகிறதுக்கான ஒரு அடையாளத்துக்காக, ஒரு குறியீடுக்காக இந்த ஏலியன் தான் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சாதாரணமான மக்களால் இப்பேற்பட்ட டிராயிங் வந்து வரையறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா இந்த நாஸ்கா லைன்ஸு யார் வரைஞ்சாங்க, எதனால் வரைஞ்சாங்க, எந்த காரணத்துக்காக வரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக வந்து பார்க்கப்படுது இந்த நாஸ்கா லைன்ஸை பற்றி. கசாக் ஜியோகிளிப்ஸ் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாஸ்கா லைன்ஸ் வந்து நம்ம பார்த்தோமோ ஒரு மர்மமான முறையில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வரைபடம் வந்து பூமியில் வந்து வரைஞ்சிருக்காங்களோ, அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த கசகஸ்தான் பகுதியில் வந்து பார்த்தோன்னா நாஸ்கா லைன்ஸ் போலவே மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு டிராயிங்கை வந்து பூமியில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா நாஸ்கா லைன்ஸாவது பரவாயில்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த கசகஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வரைபடங்கள் எல்லாமே வந்துட்டு 8000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வரையப்பட்டதுன்னு வந்து சொல்லப்படுது. எப்படி வந்து நாஸ்கா லைன்ஸை வந்து இந்த டிராயிங் எல்லாம் வந்து எதனால் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த கஜகஸ்தான் பகுதியில் வரைஞ்ச இந்த டிராயிங்கை வந்துட்டு ஏன் வரைஞ்சிருக்காங்க, எதனால் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மர்மமாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. ஒரு சில பேர் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் இருக்கும்போது ரூமர்ஸ் வந்து கிளம்பும் பார்த்தீங்களா, ஒரு சில தியரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து ஏன் வந்து வரைஞ்சிருக்காங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய காலகட்ட பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சாங்கிய சடங்குகள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சடங்குக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த டிராயிங்ஸ் எல்லாமே. அதனால தான் இந்த டிராயிங் எல்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தியரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழியாக வந்த ஒரு வேட்டைக்காரன் வந்து அவன் வந்து வேட்டையாடி இருப்பான், அவன் வந்து உருவாக்கி வச்சுட்டு போனதாக தான் இருக்கும் இந்த டிராயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏகப்பட்ட தியரிகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் எது வந்து உண்மையான தியரி, உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு யாராலையும் இந்த கஜகஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய டிராயிங்கை பற்றி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சி சொல்லவே முடியல. இது ஒரு மர்மமான முறையாக வந்து பார்க்கப்படுது நாஸ்கா லைன்ஸ் போலவே. மவுண்ட் லிகோன்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான இடம் வந்துட்டு 2012 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மொசாம்பிக்குன்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் யாரால வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஜூலியன் பேலிஸ்ன்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மர்மமான இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்னதான் வந்து இந்த மர்மமான இடம் வந்துட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சாலும், இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த மவுண்ட் லிகோன்னு சொல்லப்படுற அந்த மர்மமான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதி கிராம மக்களுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து இப்படி வந்து ஒரு மர்மமான இடம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, வெளி உலகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு மர்மமான இடங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வராரு. இவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மவுண்ட் லிகோன்னு சொல்லப்படுற இந்த மர்மமான இடத்துக்கே வந்து வெளி உலக அங்கீகாரம் வந்து அந்த இடத்துக்கு வந்து கிடைக்குது. இந்த மவுண்ட் லிகோன்னு சொல்லப்படுற இந்த இடத்த வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாருன்னா, கூகுள் மேப் மூலமா வந்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஆய்வாளராக இருக்கிறதுனால இவருடைய டீம் எல்லாமே என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டுக்கிட்டு, வாங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் எல்லாருமே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீம் எல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு. மனித தொந்தரவே இல்லாமல் ஒரு தனி உலகம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு தனி உலகத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த மவுண்ட் லிகோவை பற்றி. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா புது வகையான பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புது வகையான பாலூட்டிகள், அதுக்கப்புறம் புது வகையான ஊர்வன விலங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்கே, இது வரைக்கும் மனிதர்கள் பார்க்காத ஒரு உயிரினமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன பானைலாம் வந்து இருந்திருக்கு. ஸோ நம்ம வரத்துக்கு முன்னாடியே மனித இனம் வந்து போயிருக்கு. இங்கே உடஞ்சி போன பானையை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த உடஞ்சி போன பானை மூலிமா வந்து மனிதர்கள் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அமெரிக்கா கடற்படை தளவாடம். அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் வந்து இருக்குது இந்த அமெரிக்கா கடற்படை தளவாடம். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹிட்லர் இருக்கார் பார்த்தீங்களா, ஹிட்லரோட சிம்பிள் வந்துட்டு இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளாக வந்து இருக்கும். அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இந்த அமெரிக்கா கடற்படை வந்து கட்டியிருக்காங்க.
இந்த அமெரிக்கா கடற்படை வந்துட்டு அதாவது கீழே இருந்து பார்த்தோன்னா எப்படி வந்து தெரியும்னா ஒரு எல் ஷேப்பில் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு பில்டிங்காக தான் வந்து தெரியும். ஆனால் கூகுள் மேப் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட சிம்பிள் வந்து ஸ்வஸ்திக்னு சொன்னல, அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இந்த கடற்படை தளவாடம் வந்து கட்டியிருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் பண்ணார். அவருடைய சிம்பிளான இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை கொண்டு வந்து அமெரிக்காவில் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டினீங்க, இந்த கடற்படையை வந்து ஏன் வந்து கட்டினீங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கேள்வி வந்து எழுந்தது இந்த அரசாங்கத்துக்கு. உடனே அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் மாற்றி நாங்கள் வந்து கட்டிடுறோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு நம்ம ஊர் அரசாங்கம் போல வாக்குறுதி மட்டும் தான் கொடுப்பாங்க பொழுது, மற்றபடி வேறு எதுவும் செய்ய மாட்டாங்கன்றது இது மூலிமா தெரிய வருது. ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் வந்துட்டு நான் மக்களுக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாற்றி அமைக்காமல் அப்படியே வந்து விட்டுருக்காங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கூகுள் மேப் மூலிமா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் மாத்திரம்னு சொல்கிற அரசாங்கம் மாற்றாமலேயே அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை ஹிட்லரோட ஸ்வஸ்திக் சிம்பிளாக வந்து வச்சுருக்காங்க அமெரிக்காவில். ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில்டிங் வந்துட்டு ஹிட்லருக்காக வந்து கட்டப்பட்டதுன்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இது வந்து ஹிட்லரோட ஆதரவாளருக்காக கட்டப்பட்டதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சில விதமான ஒரு தியரிகள் வந்து சொன்னாலும், ஹிட்லரோட சிம்பிள் மூலிமா கட்டப்பட்ட இந்த கடற்படை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏன் கட்டினாங்க, எதனால் கட்டினாங்க, யாருக்காக கட்டினாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இது ஒரு மர்மமான கட்டிடமாக வந்து பார்க்கப்படுது. ஜென்னட் ஐஸ்லாண்ட். இந்த ஜென்னட் ஐஸ்லாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் மேப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை விரல் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைப்போம் பாருங்கள், இந்த கை நாட்டு வந்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த கை நாட்டு வந்து எப்படி வந்து நம்ம வைப்போமோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்துட்டு இந்த ஜென்னட் ஐஸ்லாண்ட் வந்து இருக்குது. இந்த ஜென்னட் ஐஸ்லாண்ட் வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா கிழக்கு சைபீரியன் கடல்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் ஒன்று இருக்குது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த ஜென்னட் ஐஸ்லாண்ட் வந்து இருக்குது. கூகுள் மேப் மூலிமா பார்த்தோன்னா ஒரு கட்டை விரல் மாதிரி தெரியும். இந்த ஐஸ்லாண்டுக்கு வந்துட்டு ஜென்னட்னு சொல்லிட்டு எப்படி வந்து பேர் வந்ததுன்னா, 1881 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஜென்னட்னு சொல்லப்போகிற ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து அந்த இடத்துல போய் வந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கப்பல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கப்பல் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கப்பல் போயிட்டு இந்த தீவில் வந்து மாட்டிக்கிச்சு. இது வரைக்கும் இந்த தீவு வந்து யாருமே பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் மாட்டதுனால ஜென்னட்னு சொல்லிட்டு அந்த கப்பல் பேரே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐஸ்லாண்டுக்கு வந்து வச்சுட்டாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு மத்தியில். ஏன்னா அந்த தீவு வந்து பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் வந்து இருக்கிறதுனால இந்த தீவு ரஷ்யாவுக்கு சொந்தமா இல்லை அமெரிக்காவுக்கு சொந்தமானு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பல நாளாக பல வருஷமாக வந்து இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் போய் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்னட் ஐஸ்லாண்டை வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு கட்டவரல் மாதிரி தான் தெரியுமே வழியே அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்காக வந்து தெரியாதுன்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஜென்னட் ஐஸ்லாண்ட் வந்து சரியா தெரியாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக பார்க்கப்படுது. அஸ்ராக் ஒயாசிஸ். இந்த அஸ்ராக் ஒயாசிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மர்மமான இடம் வந்துட்டு ஜோர்டன், அதாவது ஜோர்டன் சொல்ல போகிற ஒரு கண்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரியில் தான் இந்த மர்மமான இடம் வந்து இருக்குது. இந்த மர்மமான இடம் வந்து யாரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, பெர்சி மிட்லாண்டுன்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு விமானப்படை அதிகாரி 1927ஆம் ஆண்டு தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த அஸ்ராக் ஒயாசிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மர்மமான இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் மூலிமா இந்த வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வருது. வழக்கமாக வந்து பார்த்தோம்னா நம்ம கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு விதமான ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். ஆனால் இந்த அஸ்ராக் ஒயாசிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்கிறதா வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வந்திருக்கு. இந்த பாறைகள் எல்லாமே வந்து ஏன் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வாழக்கூடிய இந்த பழங்குடியினர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க கடவுள் செய்த வேலை தான், கடவுளோட சித்தன் வந்து சொல்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாறைகள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்க்கிள் ஷேப் வந்து இருக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 8500 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து உருவாயிருக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாறைகள் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகல, வேறு எங்கே இருந்தாவது கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில தியரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த அஸ்ராக் ஒயாசிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாறைகள் எல்லாமே வந்து எப்படி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு யாரால வந்து கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாக வந்து பார்க்கப்படுது இந்த பாறைகள் எல்லாமே வந்து அஸ்ராக் ஒயாசிஸில். முருரோவ் ஐஸ்லாண்டு. இந்த முருரோவ் ஐஸ்லாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா இந்த பசிபிக் ஓஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசிபிக் ஓஷனில் வந்து தெற்கு பகுதியில் வந்துட்டு இந்த முருரோவ் ஐஸ்லாண்ட் வந்து இருக்குது. பிரான்ஸ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த முருரோவ் ஐஸ்லாண்ட் வந்து வச்சுருக்காங்க. எதனால் வந்து இந்த ஐஸ்லாண்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தாங்கன்னா,
அவங்க வந்து பல அணு ஆயுத சோதனைகள் எல்லாமே வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஐஸ்லாண்டில். அது ஒரே ஒரு பர்பஸ்க்காக அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்காங்க. 1966லேருந்து 1996 கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 30 வருஷத்தில் வந்துட்டு 193 அணு ஆயுத சோதனைகள் வந்துட்டு இந்த முர்ரோ தீவில் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த அணு ஆயுதம் எல்லாமே வந்து நடத்தும் போது வந்து என்ன ஆகும்னா, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சில தொந்தரவு வந்து ஏற்பட்டது. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களாலேயும் சர்வதேச அழுத்தத்தினாலேயும் அந்த அணு ஆயுத சோதனைகள் எல்லாமே வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் அந்த இடத்துல வந்து அணு ஆயுத சோதனை வந்து நடத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில அக்ரிமெண்ட் மூலிமா வந்து அணு ஆயுத சோதனையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னைக்கு வந்து அணு ஆயுத சோதனை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்களோ, அணிலிருந்து இந்த இடத்த வந்து மக்களோட பயன்பாட்டுக்கும் கொண்டு வரல. அதே நேரத்தில் பிரான்ஸ் அரசாங்கத்தால் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா வந்து இந்த முர்ரோ தீவு வந்து பார்க்கப்படுது. இந்த முர்ரோ தீவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முர்ரோ தீவில் வந்துட்டு அந்த முர்ரோ தீவு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எந்த மேப்லையுமே வந்து அது வந்து சரியாக வந்து பார்க்க முடிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாக வந்து பார்க்கப்படுது இந்த முர்ரோ தீவை பற்றி. எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு எந்த மேப்பாலையுமே கண்டுபிடிக்க முடியலையா. அப்பேற்பட்ட ஒரு மர்மமான தீவாக வந்து இந்த முர்ரோ தீவு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சர்ச்சே தீவு இதை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 1963 அந்த ஆண்டு காலகட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா, தொடர்ந்து வந்து ஒரு 3 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை வந்து தொடர்ந்து வந்து வெடிச்சிட்டே இருந்தது. அந்த எரிமலை குழம்பு மூலியமா ஏற்பட்ட ஐஸ்லாண்டு தான் இந்த சர்ச்சே தீவுன்னு வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2.7 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த ஐஸ்லாண்டு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் தான் இந்த தீவு வந்து உருவாயிருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஸ்லாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, இந்த ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ரொம்ப அரிய வகையான உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கோபி பாலைவனம். இந்த கோபி டெசர்ட் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா, சைனா கண்ட்ரியில் வந்து இருக்கு. இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வட்டம் வடிவத்திலையும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சதுர வடிவத்திலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்லையும் அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்லையும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸும் ஸ்கொயர்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில தியரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைனா ராணுவம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சீன ராணுவம் வந்துட்டு இந்த இடத்த வந்து பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில தியரியை வந்து சொல்றாங்க. இந்த சர்க்கிள்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஏன் வந்து உருவாயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில காரணம் வந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு ரீசன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சைனா கண்ட்ரியில் வந்து இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ராணுவங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தி இருக்கலாம். அந்த ராணுவங்கள் மூலிமா ஏற்படக்கூடியது தான் இந்த சர்க்கிள்ஸ் இந்த ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில தியரியை வந்து அவங்க வந்து முன் வைக்கிறாங்க. என்னதான் ஒரு சில தியரியை வந்து முன் வச்சாலும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து ஏன் உருவாச்சு எதனால் உருவாச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாகவே வந்து பார்க்கப்படுது. ஓகே பீக்கர்ஸ் நண்பர்களே, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த மர்மமான 10 இடங்களில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை வந்து தாராளமாக வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் உங்கள் எல்லாரையும் வந்து நான் பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.